என் பாப்பாவுக்கு நான் எப்போவுமே நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் கொடுப்போம். சில டைமில் மட்டும் ஏதாச்சும் காரக்குழம்போ இல்லை புளிக்குழம்போ அந்த மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் அவளுக்குன்னு தனியாக காய போட்டு சமைப்போம். ஏன்னா அவளுக்கு இது வரைக்கும் நான் புளி சேர்க்கல, புளி சேர்த்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால் அந்த டைமில் மட்டும்தான் அவளுக்கு நான் காய் சேர்த்து கொடுப்பேன். அப்படி இன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் கொடுத்தது அவரைக்காய் முட்டை சாதம் தான். ஒரு 2 அவரைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 2 சின்ன வெங்காயத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து 2த்தையுமே குக்கர்லேயே போட்டுட்டேன். குக்கர்லேயே போட்டு மொத்தமாக வேக வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா அவளுக்கு 1 வயசு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் காரம் சேர்க்கறதுக்காக குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்துக்குவேன். ஒரு 1/2 கரண்டி ரைஸ் மட்டும் சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பூண்டு போட மறந்தாச்சு. அதனால் அதில் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வயிறு வலி எதுவும் வராமல் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே எடுத்தோம்னா பாப்பா சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு ரெடி ஆகிடும். குழ குழன்ட்டு அவளுக்கு நான் அதை ஊட்டி விட்டுருவேன்.